Hi dear students and viewers. இன்னைக்கு fourth question போக போகிறோம். ஆல்ரெடி தமிழ்நாடு அண்ட் மெட்ரிகா சிலபஸ் அவங்களோட கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற சாப்டரில் 4வது கேள்வி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி 3 ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அது ஒரு சின்ன ரீகால் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு போகும். இன்க்ரீஸ் எல்லாம் காமன் தான், பட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பப்ளிக்லேருந்து சேம் அப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படியே மல்டிப்ளை பண்ணி போகும். செகண்ட் கொஸ்டின் கம்பெனி ஆஃபர் பண்ணதோட கம்மியாக வந்திருக்கும், அந்த என்ன அப்ளிகேஷன்ஸ் வந்ததோ பப்ளிக்லேருந்து அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி கொடுப்போம். மூணாவது கொஸ்டின் ஒரு சின்ன ரீகால் பண்ணிடுறேன். ஓவர் சப்ஸ்கிரைபு எக்ஸஸ் அப்ளிகேஷன் வந்ததுன்னா ரிட்டர்ன் பண்ணிடுங்க, ரீஃபண்ட் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை ரீஃபண்ட் பண்ணுறோம். என்ட்ரிஸ் எல்லாமே காமன் தான், பட் இந்த இடத்துல மட்டும் நம்ம செகண்ட் என்ட்ரியில் 2 பேங்க்னு போட்டோம். அது மெயின் இப்போ ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கோங்க. ரீஃபண்டுன்னா அவங்க அமிச்ச அமௌண்ட்டு அப்படியே திருப்பி அமிச்சிடுறாங்க. இப்போ வரும்பொழுது பேங்க் டெபிட்டில் வரும், ரிஜெக்ட் பண்ணும்போது 2 பேங்க்கு அதை எவ்வளோ ஷேர்ஸை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, அதை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ 4வது கேள்வி என்ன மெத்தட் அப்படின்னு சேம் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், பட் என்னென்ன ப்ரோரேட்டல் அட்ஜஸ்ட் பண்ணாங்க, அது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறேன். Now we go to the question there. So actually this is exercise number 4 and it's given in the page number 258. ஸோ அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ அழகாக பொறுமையாக சொல்கிறேன் பாருங்கள். ஜி லிமிடெட் அப்படின்ற கம்பெனி 40,000 ஷேர்ஸ் ஆஃபர் பண்ணாங்க. 10 ரூபாய்ங்களா ஃபேஸ் வேல்யூ. அப்போ 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ, அப்ளிகேஷன் 2 ரூபா, அலாட்மெண்ட் 5 ரூபா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் 5 ரூபா டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ ஆஸ் யூஷுவல் அதே 10 ரூபா வருதுங்கன்னா இப்போ ஃபேஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்தால் அது என்ன பாருங்கள், இஷ்யூட் அட் பார்னுவாங்க. ஓகே, இப்போ அது உங்களுக்கு எல்லாமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. அப்ளிகேஷன் ரிசீவ்டு ஃபார் 50,000 ஷேர்ஸ்ன்றா. அப்போ ஆஃபர் பண்ணது 40,000 ஷேர்ஸ் தான் பப்ளிக். இது மாதிரி 40,000 ஷேர் ஆஃபர் பண்ணுறது 300 வாங்கிக்கோங்க. பட் இப்போ அப்ளை பண்ணது 50,000 ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் எங்களுக்கு ஷேர்ஸ் தேவைன்ட்டு. அப்போ எவ்வளோ எக்ஸஸ் அப்ளிகேஷன் வந்துருக்கு பாருங்க, 10,000 ஷேர் வந்திருக்கு. அப்போ எக்ஸஸ் அந்த 10,000 ஷேர்ஸை ஆக்சுவலி ஒரு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டேட் பியாண்ட் அப்ளை பண்ணுறாங்க. அது அந்த டேட் முடிஞ்ச பிறகு அப்ளை பண்ணாங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடலாம், ரிஜெக்ட் பண்ணிடலாம். பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த டைரக்டர்ஸ் டிசைடட் டு அலாட் 40,000 ஷேர்ஸும் ப்ரோரேட்டா பேசிஸ் இல்லை. ஆக்சுவலி எனக்கு 40,000 ஷேர் தான் தேவை, 50,000 ஷேர் வந்துட்டு எல்லாருமே டைமுக்கு கட்டிட்டாங்க. அப்போ எல்லாருமே டைமுக்கு கட்டிட்டாங்கும்போது அந்த எக்ஸஸ் இருக்க அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்ப முடியாது. அந்த எக்ஸஸ் அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, அலாட்மெண்ட் அமௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அது ப்ராப்ளமாக வரும்போது பார்க்கலாம். ஸோ வெறும் ஜேர்னல் பிஸ்கெட் இருக்காங்க. இப்போ நான் இங்கே கொஷினாக படித்தது இங்கே சார்ட்டாக போட்டுருக்கேன். 40,000 ஷேர்ஸ், 40,000 ஷேர்ஸ், ஃபேஸ் வேல்யூ 10 each, 10 each. The application 2, allotment 5 and the first and final call 3 rupees சொல்லியிருக்காங்க. கூட்டினா 10 rupees வருது. இந்த 40,000 ஷேர்ஸ்க்கு they got 50,000 ஷேர்ஸ் வந்துருக்கு. அவன் இந்த 50,000 ஷேர்ஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனை 10,000 ஷேர்ஸ் வந்து ப்ரோரேட் அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிட்டு அங்கேயே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸஸாக அந்த 10,000 ஷேர்ஸு ப்ரோரேட் அலாட்மெண்ட்டில் போட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ எக்ஸஸ் அப்ளிகேஷன் வந்தால் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிட்டேன். என்ட்ரிஸில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆஸ் யூஷுவல் என்ட்ரிஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட கிடையாது. அதே 1468 பேங்க் அக்கௌண்ட் டேட்டா தான், 2357 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் 2 அப்ளிகேஷன் கொடுங்க, அடுத்த 2 அலாட்மெண்ட் கொடுங்க, அடுத்த 2 ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். இங்கே 3 ஸ்டேஜ்ன்றதுல இந்த 6 என்ட்ரி அதோட நிறுத்திடுங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸஸ் அப்ளிகேஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ட்ரி அண்ட் செகண்ட் என்ட்ரி இட் பிலாங்ஸ் டு எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்ததோ அந்த அப்ளிகேஷனு அந்த ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரியில் மட்டும் அந்த 50,000 ஷேர்ஸை காமிச்சிடும். ஓகேங்களா? போன ப்ராப்ளத்துக்கு அதே தான் சொன்னேன். இன் கேஸ் ஆஃப் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இங்கே ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரிக்கு என்ன ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அந்த அப்ளிகேஷனை காமிச்சுன்னு சொன்னேன். ஸோ இங்கே 50,000 ஷேர்ஸ் காமிச்சிருக்கேன். ஸோ மற்ற 4 என்ட்ரிஸ் அதாவது 3, 4, 5, 6 என்ட்ரிஸ்க்கு அந்த 40,000 ஷேர்ஸை அங்கே கணக்கு காமிக்கணும். ஓகே, இப்போ நான் ப்ராப்ளம் போகிறேன், உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் 2 அப்ளிகேஷன். அப்போ அப்ளிகேஷனோட ரேட் என்ன பாருங்கள், 2 rupees. அப்போ இன்டூ 2 அப்ளிகேஷன் நேரம் 2 போட்டு. அடுத்தது அலாட்மெண்ட் என்ன பாருங்கள், 5 rupees. அப்போ இன்டூ 5 போட்டு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் என்ன பாருங்கள், 3 rupees. அப்போ இன்டூ 3, அப்புறம் இங்கே என்ன பாருங்கள், இன்டூ 3 rupees. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது கிளியர் ஆச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரி மட்டும் எதால் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்ன பாருங்கள், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், 50,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸால் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 50,000 ஷேர்ஸ் இன்ட்டு 2 அது 1 lakh போட்டும். அதே இங்கே 50,000 ஷேர்ஸ் இன்ட்டு 2 அதே அப்ளிகேஷன் நேரம் 1 lakh போட்டுங்க. நீங்கள் அப்ளிகேஷன் என்ன ரேட் போட்டீங்களோ அதே அப்ளிகேஷன் ரேட் இன்ட்டு ஷேர்ஸ் இங்கே போட்டுங்க. இப்போ 1 lakh வந்துருக்கு. ஓகே, இது கிளியர் ஆச்சு. அப்போ கம்பெனி எவ்வளோ ப்ரோரேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, எக்ஸஸாக அந்த 10,000 ஷேர்ஸை ப்ரோரேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ 10,000 ஷேர்ஸை ப்ரோரேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா அப்போ 10,000 ஷேர்ஸ் இன்ட்டு அந்த அப்ளிகேஷன் காஸ்ட் 2 rupees இருக்கு இல்லைங்களா, 20,000 இங்கே ப்ரோரேட்டா அப்படின்னவே இங்கே என்ன வார்த்தை கொடுத்துட்டீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். இந்த 20,000 அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த 20,000 அப்ளிகேஷனில் அதிகமாக கம்பெனி கையில் வாங்கி வச்சுருக்காங்க.
அப்போ அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபோர்த் என்ட்ரி இருக்கு இல்லையா, அலாட்மெண்ட் அடுத்த ஸ்டேஜில் அலாட்மெண்ட் கட்டுவாங்க இல்லைங்களா, அலாட்மெண்ட் கட்டும்போது இந்த 20,000 பணம் உங்கள் பணம் நீங்கள் கீழே இருக்க அப்ளிகேஷன் பண்ணும், அது போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே ப்ரோரேட் அலாட்மெண்ட்டுன்னு வந்ததுங்கன்னா இந்த வார்த்தை இங்கே வரும்பொழுது இந்த ஃபோர்த் என்ட்ரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா சார்? போன ப்ராப்ளம் கூட தான் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்தது, அது நீங்கள் இது மாதிரி சொல்லவே இல்லைங்க. போன வாட்டி என்ன பண்ணீங்க, வந்த அப்ளிகேஷனை அப்படியே எக்ஸஸ் அப்ளிகேஷனை அவங்க கைக்கே திருப்பி அனுப்பிச்சிட்டிங்க. இப்போ 2 பேங்க்னா பணம் அவங்க அமிச்ச அமௌண்ட்டு அப்படியே அவங்க கைக்கு போய் சேர்ந்தாச்சு, அவங்களோட அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்தாச்சு. ஓகேங்களா? பட் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணல, ப்ரோ ரேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நீங்கள் அடுத்த ஸ்டேஜில் பே பண்ணீங்க அலாட்மெண்ட், அந்த அலாட்மெண்ட் நீங்கள் கட்டும்போது இந்த அமௌண்ட் 20,000 எங்கள் கையில் இருக்குது, இந்த 20,000 போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் அலாட்மெண்ட்டில் பே பண்ணால் போதும் அப்படின்றத தட் இஸ் கால்ட் ப்ரோ ரேட் அலாட். இப்போ இது கிளியர் ஆச்சு. அப்போது அலாட்மெண்ட்டில் எவ்வளோ கட்டியிருக்கணும் பாருங்கள். இப்போ 3rd 4th 5th 6th என்ட்ரி எவ்வளோ ஷேர்ஸ் தான் வரணும்னு சொல்லி பாருங்கள், 40,000 ஷேர்ஸ். அப்போ இங்கே என்ன பண்ணீங்க, 40,000 × 5, அப்போ எவ்வளோ வருது பாருங்கள், 2 lakhs டெபிட் வெர்சஸ் 2 lakhs என்ன பாருங்கள் கிரெடிட். ஓகேங்களா? ஆக்சுவலி இது என்ன என்ட்ரி, டியூ என்ட்ரி. அலாட்மெண்ட்டில் இவ்வளோ பணம் வரணும், மீன் ஷேர் அலாட்மெண்ட் டியூ வெயிட் பண்ணிருக்காங்க கம்பெனி. ஆனால் எவ்வளோ வந்திருக்கும் பாருங்கள், 40,000 × 5 எவ்வளோ வந்திருக்கணும் பாருங்கள், 2 lakhs வரணுமா? அப்போ அந்த 2 lakhsல இங்கே அவங்க கட்ட வேண்டிய அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக கட்ட மாட்டாங்க. ஏற்கனவே அந்த அப்ளிகேஷனோட எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குங்க, ப்ரோரேட்டால் அட்ஜஸ்ட் பண்ண அந்த 20,000 அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் தான் கட்டுவாங்க. அப்போ 2 lakhsல 20,000 போக பேலன்ஸ் என்ன பாருங்கள், 1,80,000 தான். யார் கைக்கு பணம் வரும் பாருங்கள், கம்பெனியோட கைக்கு பணம் வரும். பிகாஸ் என்ன பாருங்கள், இங்கே ப்ரோரேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இங்கே ப்ரோரேட்டான்னு போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டை இங்கே கொஞ்சம் மைனஸ் பண்ணும், அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் எவ்வளோ ஷேர்ஸ் பாருங்கள், எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது பாருங்கள், 40,000 ஷேர்ஸ் 3 rupees. கரெக்டுங்களா? இப்போ 40,000 × 3, இங்கே என்ன பாருங்கள் 40,000 × 3. அப்போ 40,000 × 3னா என்ன பாருங்கள், 1,20,000 டெபிட், சேம் 1,20,000 கிரெடிட். ஓகேங்களா? அதே 1,20,000 டெபிட், 1,20,000 கிரெடிட். இப்போ உங்களுக்கு யாராவது புரியலன்னா நீங்கள் தாராளமாக என்னோட நம்பர், என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களுக்கான டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ யாருமே இதுக்கு மேலே இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இல்லை கம்பெனி அக்கௌண்ட்ஸு +2 வந்தாலே கம்பெனி அக்கௌண்ட்ஸு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க சார், என்ட்ரிஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பைஹார்ட் பண்ண வேண்டியது இருக்குது, எந்தெந்த சுச்சுவேஷனில் எந்தெந்த என்ட்ரி அப்ளை பண்ணணும்னு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ ஈஸியாக இருக்குது அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 2 வார்த்தை தான். 1468 பேங்க் அக்கௌண்ட் டேட்டாரும் 2357 2 ஈக்விட்டி ஷேர் அக்கௌண்ட் போட்டுக்கோங்க. அது ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷனாக வந்த ஷேர் அப்படியே போட்டுருங்க, அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனால எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்திருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க. பட் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வரும்போது மட்டும் ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரி எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அந்த என்ட்ரிஸ் காமிச்சிருங்க. மிச்சம் இருக்கிற எல்லாமே இந்த ஷேர்ஸ் என்ன ஆஃபர் பண்ணாங்களோ பப்ளிக்கு அந்த ஷேர்ஸை காமிச்சிருங்க. பார்த்துக்கோங்க, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வரும்போது மட்டும் இந்த 2வது என்ட்ரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க 2 பேங்க்னு போட்டுருங்க. இல்லை சார் ரிஜெக்ட் பண்ணல, ப்ரோரேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணாங்க 2 ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அப்படின்னு போட்டுருவீங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் வரும்போது இங்கே வர அமௌண்ட்டு இங்கே பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 2 ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டில் அதை மைனஸ் பண்ணி நெட் அமௌண்ட் காமிக்கணும், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இன் கேஸ் ஆஃப் ப்ரோரேட் அலாட்மெண்ட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. ஸோ எந்த ப்ராப்ளம் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லேருந்து +2ல கேட்டாலும் கண்டிப்பாக அதை இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா +2ல நீங்கள் படிக்கிறது தான் உங்களோட யூஜியில் டிகிரி படிக்கும்பொழுது செகண்ட் இயரில் கார்ப்பரேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு வரும். அதே உங்கள் பிஜி வரும்போது எம்காம் வரும்பொழுது இல்லை ப்ரொஃபஷனல் போகிறீங்க, சிஏ ஐசிஎம்இ ஏசிஎஸ் எல்லா இதுலையுமே கார்ப்பரேட் அக்கௌண்ட் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ இது பேசிக் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நம்ம அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.